சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான தக்காளி தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க. தக்காளி தோசைக்கு தக்காளி தான் ஹீரோ. அதனால தேவையான அளவுக்கு தக்காளி அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தக்காளி இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பல்லாரி தோல் உரிச்சிட்டு அதையும் நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் சைஸ் பூண்டை எடுத்துட்டு அதை தட்டி நல்லா தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் கட் பண்ணி வச்ச எல்லா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச பல்லாரியும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தோல் உரிச்சு வச்ச பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தக்காளியிலே புளிப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்பூன் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி மாவுல சால்ட் இருக்கும், அதனால கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலி இதை ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு அதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு ஒரு தோசைக்கல்ல நல்லா மொறுன்னு தோசையை ஊற்றி எடுத்தோன்னா உங்களோட தோசைக்கு அடிமையாயிருவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.